வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். ரேஷன் பொருட்களை மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் சென்று கையாளுவதில் மாநில ஏஜென்சிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. பொது விநியோக முறையில் வெளிப்படைத்தன்மையும் செயல்திறனும் அதிகரிக்க இதனால் ஏதுவாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோடை வெயிலின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் இயன்ற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். CBSE 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 இந்திய மொழிகள் உள்பட 3 மொழிகள் பயில்வதை கட்டாயமாக்கும் வகையிலான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கொள்கையை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை விசாரிக்க இன்று உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டு மத்திய அரசு CBSE மற்றும் NCERTக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் இன்று முதல் முறையாக புதுடெல்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் அவர் சந்தித்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக MLAக்கள் ராஜினாமா செய்த உடனேயே தவேகாவில் இணைந்து இருப்பது ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்தது அல்ல என்று CPM அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சிலம்பக்கலையை பள்ளிகளில் கட்டாய பாடமாக வைக்க வேண்டும் என குடியரசுத் தலைவரிடம் பத்மஸ்ரீ விருது பெற்று திரும்பியுள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பம் கலைஞர் திரு பழனிவேல் கோரியுள்ளார். IPL கிரிக்கெட்டில் இன்று மொஹாலியில் நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதலில் ஆடும் ராஜஸ்தான் அணி சற்று முன் வரை 14.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்திருந்தது. ஆந்திர பிரதேசத்தில் கோதாவரி புஷ்கரணி விழா அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்குவதை முன்னிட்டு கோதாவரி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் மாசுபாட்டை தடுக்க சிறப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிக்குழு ஒன்றை அம்மாநில அரசு உருவாக்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.